ஒரு முக்கியமான கோரிக்கையை உங்களுக்கு மத்தியிலே வைக்கும் விதமாக இந்த வீடியோவையும் நாம் உங்களுக்கு மத்தியிலே பகிர்கிறோம். குறிப்பாக சமூக வலைதளங்களில் பார்த்திருப்பீங்க, குழந்தை அஸ்னிதா என்கிற குழந்தையை பொறுத்தவரையில் சிறு வயதில் இருந்தே அவர்களுடைய காது கேட்காத காரணத்தினால அவர்களால் பேச முடியாமல் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு பேசுவதற்கான ஏற்பாட்டை செய்வதற்கான ஒரு மிக பெரிய பாரிய ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய தேவை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய தகப்பனாரும் அவருடைய குடும்பமும் பொருளாதார ரீதியாக பின்புலம் இல்லாத, அதே நேரத்தில் பாரிய பொருளாதார சிக்கலில் இருக்கக்கூடிய சகோதரர்கள். அதிலும் குறிப்பாக யாரிடத்திலும் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக எப்பொழுதும் கையேந்தாத, சுய கௌரவத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை கடத்திய ஒரு அன்பு சகோதரர். அப்படி இருக்கிற நேரத்தில் இறைவனுடைய நாட்டம் அவருக்கு இப்படி ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கிறது. அந்த சோதனை காரணமாகத்தான் தற்போது உங்களை நாடி வந்திருக்கிறார்கள். பல சமூக வலைதளங்களிலும் அவர்களுடைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்திருப்பீங்க. இப்போ கூட நீங்கள் என்னுடைய குரல் பதிவுக்கு முன்பதாக அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். அந்த சிறுமியினுடைய சிரிப்பலைகளை நீங்கள் காண முடியும். அவள் பாடசாலை செல்கிற அழகான காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். நம்முடைய குழந்தை எப்படி ஒவ்வொரு நாளும் பாடசாலை செல்கிறதோ, நம்மோடு எப்படி கொஞ்சி விளையாடுகிறதோ, அதே போன்றே கொஞ்சி விளையாடி திரியக்கூடிய ஒரு அழகான பச்சிலம் குழந்தை சிறுமி அஸ்னிதா. ஆனால் அவருக்கு காது கேட்காமல் இருக்கிறது, அதனால் வாய் பேச முடியவில்லை. சிறுமி அஸ்னிதாவினுடைய குரலை கேட்பதற்கு அவருடைய குடும்பம் மட்டுமல்ல, நாம் அனைவருமே ஆவலாக இருக்கிறோம். எனவே அவருடைய குரலை நாம் கேட்க வேண்டுமென்றால் அவருக்கு காது செவிகள் கேட்க வேண்டி இருக்கிறது. காது கேட்கிற போது அவருடைய குரல் வளம் கிடைத்துவிடும் என்கிறது மருத்துவ ஆய்வுகள். எனவே அவருடைய மருத்துவ சத்திர சிகிச்சை 3 நாட்களுக்குள் நடைபெற இருக்கிறது. பெரும் தொகை பணம் தேவைப்பட்ட நேரத்தில் உங்களை நாடித்தான் சமூக வலைதளங்களூடாக அவருடைய தகப்பனார் கோரிக்கைகளை வைத்திருந்தார். இப்பொழுது அவருக்கு தேவையான பெரும்பகுதி செல்வங்கள் கிடைத்து விட்டாலும் 3 நாட்களுக்குள் 3 மில்லியன் 30 லட்சங்கள் பணம் தேவைப்படுகிறது. எனவே அந்த 30 லட்சம் பணங்களை உங்களால் முடிந்தவர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அந்த குழந்தைக்காக கொடுத்து உதவுங்கள். முன்னால் காட்சிப்படுத்தப்படக்கூடிய அவர்களுடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கே நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முடியும். தாராளமாக நம்பி அவர்களுக்காக நீங்கள் வழங்க முடியும். இதிலே எந்த விதமான மோசடிகளும் இல்லை என்பதற்கு என்னால் முடிந்த உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு தர முடியும். எனவே குழந்தை அஸ்னிதாவுக்கு குரல் வளம் கிடைக்கவும் அவர்களுடைய காது கேளாமை நிவர்த்திக்கவும் மிக முக்கியமாக நடத்தப்பட இருக்கிற இந்த சத்திர சிகிச்சைக்கு தேவையான 30 லட்சங்கள் 3 நாட்களுக்குள் தேவைப்படுகிறது. முடிந்தவர்கள் 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 25,000 ரூபாய், 7 லட்சம் ரூபாய், 10 லட்சத்தை கொடுக்க முடியுமா? வாரி கொடுங்க. தாராளமாக சதக்கத்துல் ஜாரியாவாக மரணத்திற்கு பிறகு உங்களுக்கு அஸ்னிதாவுக்கான உதவி சொர்க்கம் செல்வதற்கு வழி சேர்க்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கொள்ள தேவையில்லை. குறிப்பாக இத்தகுன்னார வலவு பிஷிக்கு தம்ரா என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரே ஒரு பேரிச்சம் கனியினுடைய துண்டுதான் உங்களிடத்தில் இருந்தாலும் அதை சதக்கா செய்து நரகத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக சிறுமி அஸ்னிதாவினுடைய இந்த விவகாரம் மாறியிருக்கிறது. தயவு செய்து இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி நமது பிள்ளையாக நினைத்து, உங்கள் பிள்ளையாக நினைத்து அந்த குழந்தைக்கு உதவி செய்ய மறந்து விடாதீர்கள். எந்த சந்தேகமும் கொள்ளாமல் நீங்கள் வாரி வழங்க முடியும். அது தொடர்பான செய்திகளை பரிசீலித்து விட்டுத்தான் நாமும் இந்த வீடியோவை உங்களுக்கு மத்தியிலே பகிர்கிறோம். எனவே தாராளமாக அந்த பிள்ளைக்காக வாரி வழங்குங்கள். வல்ல ரஹ்மான் என்னை போன்று, உங்களை போன்று, நம்மை போன்று, நம்முடைய குழந்தைகளை போன்று சிரித்து விளையாடி பேசி மகிழ்கிற வாய்ப்பை அந்த குழந்தைக்கும் கொடுப்பான், கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை தான் எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. வல்ல ரஹ்மான் அந்த குழந்தைக்கு அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.